வணக்கம் நண்பர்களே, நமது என்பி நியூஸ் தமிழ் சேனலில் இன்று நாம் பார்க்கும் திரை விமர்சனம் தேசிங்கி ராஜா 2. இந்த விமர்சனம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காங்கன்னா இனிபேண்டி கிரியேஷன் இவங்க தயாரிச்சிருக்காங்க. எழில் இயக்கியிருக்கிறாரு. இதில் யாராலும் நடிச்சிருக்காங்கன்னா விமல், ஜனா, பூஜிதா, புகழ், ரவி மரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இசை வித்யாசாகர் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 11 ஜூலை 2025 ரிலீஸ் ஆனது. இந்த படத்தோட கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேசிங்கி ராஜா 2 இந்த படத்தோட கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் உள்ள கதை என்னென்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டராக விமல் ஒரு ஸ்டேஷனில் இருக்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்டிலே புகழ் லேடிஸ் கெட்டப்பில் இருக்கிறாங்க. அந்த லேடிஸை இதில் நடிக்க போட்டுருக்குறாங்க. அவங்க பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே எதை பண்ணாலும் போட்டியும் பொறாமையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த டயத்தில் ஒரு இடத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. அந்த பார்ட்டியில் எல்லாருமே கலந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஒரு சில வீடியோங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த கட்டத்தில் வீடியோவில் ஒரு டிஷ்ஷு மட்டும் காணாமல் போயிடுது. காணாமல் போனவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி ரவி மரியாவும் ஹீரோ விமலும் போலீஸ் அதிகாரியாக இருக்காங்களே, இவங்க 2 பேருமே இந்த டிஷ்ஷை தேடுறதுக்காண்டி அவங்க டீம்லாம் செட் பண்ணி அந்தளவுக்கு போய் கண்டுபிடிக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் டிஷ்ஷை யார் எடுத்தா, அதுக்கடுத்து என்ன நடந்தது, இதை கண்டுபிடிச்சாங்களா என்பதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் 2023 2013 விமல், சூரி, பிந்து மாதவி இவங்க நடிப்பில் வெளியான படம் தான் தேசிங்கி ராஜா. இந்த படத்தை துளியும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி தேசிங்கி ராஜா 2 அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த படத்தில் கதையும் சொல்லப்போனால் இதுதான். கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விமல் இந்த மாதிரி கதையை ஏன் தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. ஏதோ ஒரு இதில் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே காமெடி பண்ணுற பேரில் மொக்க பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு காமெடி கூட ஒர்க் அவுட்டே ஆகல. இது புகழுக்காவது லேடிஸ் கெட்ட போட்டாங்களே, அதாவது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுதான் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு ஒரு லேடிஸ் வாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேவலமாக இருக்குது. அந்தளவுக்கு அது சூப்பராக செட் ஆகாத ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. ஹீரோனாலே பெரிய புல்லட்டில் தான் வரணும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு புல்லட்டில் அப்பக்கப்போ வந்துக்கிட்டே இருப்பார். புல்லட்டில் சும்மா இருக்கிறாம 4-5 வசனம் பேசுகிறாரு. அப்புறம் டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, ஹீரோயினை காதலிக்கிறாரு. மற்றபடி இந்த படத்தில் உருப்படியாக எதுவுமே இவர் செய்யலை அப்படி தான் சொல்லணும். சொல்லப்போனால் அந்த படத்தில் ஒரு வசனம் கூட சரியில்லை. அந்தளவுக்கு எடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஹீரோவான ஜனா இருக்காங்க. இவங்க யார் தயாரிப்பாளர் மகனாக இருக்கார்ல, அதனால் அவருக்கு அப்பக்கப்போ அவர் தான் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்ல சீனாக அப்பக்கப்போ காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தயாரிப்பாளர் மகனில் கொஞ்சம் காமிக்கணும்ல அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அடுத்து போலீஸாக வரும் புகழ், சாம்ஸு, சிங்கம்புலி, சுவாமிநாதன் மற்றும் மொட்டை ராஜேந்திரன், ரெட்டிங் கிங்ஸ்லி, மதுரை முத்து, மதுமிதா இவங்க எல்லாமே காமெடி என்ற பேரில் ஒரு மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட சிரிப்பு வரலன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு தான் எடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு ஒரு காமெடி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா போய் தூங்க தான் செய்வீங்க. இந்த படம் எதுக்கு எடுத்துருக்காங்கன்னே தெரில. அந்தளவுக்கு இந்தளவுக்கு மொக்கையாக சொதப்பி வச்சுருக்காங்க. இத்தனை காமெடி ஆக்டர் வச்சுருக்காங்க. காமெடியே கிடைக்காத மாதிரி ஒரு காமெடி எடுத்து போட்டிருக்காங்க. வசனம்லாம் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த படத்தை நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2 தாங்க கொடுப்பேன். அந்த அளவுக்கு தான் அந்த படம் முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணி கூட எப்படின்னா மக்களுக்கு அது செட் ஆகலை அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ அடுத்தடுத்த படத்தோட ப்ரொமோஷன், அடுத்தடுத்த படத்தோட ரிவ்யூ, ரேட்டிங் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.